ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுற போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சாம்பார் கூட தேவையில்லைங்க. நம்ம சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொத்தவரங்காயை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்துருக்கேன். இதை 2 சைடும் காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கடாய்க்கு மாற்றிடலாம். கூடவே கொத்தவரங்காய் முக்கால்வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடுங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திடாதீங்க. காய் முக்கால்வாசி மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயடியை மூடி மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. காய் வெந்து வர்றதுக்கும் நம்ம சேர்த்த தண்ணி அளவுக்கும் சரியாக போயிடுச்சு. ஒருவேளை தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடுங்க. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த பொரியலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தி இருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்திடுங்க. ஏன்னா நம்ம காய் வேக வைக்கிற போது தேவையான அளவு உப்பு சேர்த்தி இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் அளவாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொத்தவரங்காயை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ காய் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.